மார்கழி மாதம் 9ஆம் நாள். திருப்பாவை பாசுரம் 9. தூமணி மாடத்துச் சுற்றும் விளக்கெரிய தூபம் கமழத் தொழில் அணைமேல் கண்வளரும் மாமன் மகளே மணிக்கதவம் தாழ்த்திரவாய் மாமே ரவளை எழுப்பீரோ உன்மகள்தான் ஊமையோ அன்றிச் செவிடோ அனந்தலோ ஏமப் பெருந்தொழில் மந்திரப்பட்டாளோ மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்று நாமம் பலவும் நவின்றேலோர் எம்பாவாய். இந்த பாட்டில் ஆண்டாள் இன்னொரு பெண்ணை எழுப்புறா. அந்த பெண் தூங்கின்றிருக்கா. அவள் எந்த மாதிரி இடத்துல தூங்கின்றிருக்கா அப்படின்னா, நல்ல பிரகாசமான நவரத்னங்களால் கட்டப்பட்ட மாளிகை. அங்கே சுத்தீர நல்ல வெளிச்சம் கொடுத்துட்டுருக்க, விளக்கெல்லாம் எரிஞ்சுட்டுருக்கு. நறுமணம் வீசுறது. அழகான பஞ்சு மெத்தை. இதில் தூங்கும் எங்கள் மாமன் மகளே அப்படிங்கிறா. உன் வீட்டு மணிக்கதவை திறப்பாயாக. அவள் அம்மா கிட்ட சொல்கிறா, எங்கள் அன்பு மாமியே அவளை எழுப்புங்கோ அப்படின்றா. எத்தனை நேரமாக உன் மகளை கூவி கூவி அழைக்கிறோம், பதில் கூட சொல்லலையே. அவள் என்ன ஊமையா செவிடா, இல்லை அவளை அப்படி சோம்பல் ஆட்கொண்டு விட்டதா அப்படிங்கிறா. இல்லை அவள் இதிலெல்லாம் எழுந்துக்கவே முடியாதபடி ஒரு மந்திரத்தில் போய் சிக்கின்றாளா அப்படின்னு கேட்குறா. உடனே எழுந்துக்கோ, எங்களோட வா. அந்த மாயங்கள் செய்பவன் மாதவத்துக்கு சொந்தக்காரன், வைகுண்டத்துக்கு அதிபதி. அப்படிலாம் இருக்கிற அந்த நாராயணனோட திருநாமங்களை சொல், எங்களோட வா, நீராடி நம்ம அவனுடைய திருநாமங்களை சொல்லி நோன்பு கொண்டாடுவோம் அப்படின்னு சொல்லி இந்த பெண்ணை கூப்பிடுறா.